வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை ராயபுரம் கல்மண்டபம் தனியார் திருமண மண்டபத்தில் அகிலமும் புகழும் பம்பை உடுக்கை பூஜாரிகள் நல சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா. சிறப்பு விருந்தினர் நிதித்துறை அமைச்சர் என் மரியா வில்சன் அவர்களுக்கு பம்பை உடுக்கை வாசித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு சங்கத்தின் நிர்வாகிகள் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி அகிலமும் புகழும் பம்பை உடுக்கை பூஜாரிகள் நல சங்கத்தின் பெயர் பலகை நிதித்துறை அமைச்சர் என் மரியா வில்சன் திறந்து வைத்து சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தார். நிகழ்ச்சியின் சங்கத்தின் நிர்வாகிகள் கௌரவ தலைவர்கள் ஏ சரவணன், எம் ஏழுமலை, தலைவர் எம் குகன், துணைத் தலைவர் டி எஸ் கோபி, செயலாளர் பி நரேந்திரன், துணை செயலாளர் யு பாபு, இணை செயலாளர் டி முரளி, பொருளாளர் எம் முருகவேல், ஆலோசகர்கள் டி ஜெயபாண்டியன், எஸ் குலோத்தங்கன், காப்பாளர்கள் கே ரவி, டி மன்மதராஜ், ஆர் நவீன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டி அஜித்குமார், எம் பரமேஸ்வரன், செயற்குழு உறுப்பினர்கள் கே அலி, எம் ஜெயபிரகாஷ், எஸ் பிரபாகரன், ஆர் லோகநாதன், பி சரவணன் குமார், இ மணிகண்டன். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் உடுக்கை பம்பை வாசித்தனர். இறுதியில் நிதித்துறை அமைச்சர் என் மரியவில்சன் கூறியதாவது: அகிலமும் புகழும் பம்பை உடுக்கை பூஜாரிகள் நல சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு தனது அறக்கட்டளையில் இருந்து மாதம் 1000 ரூபாய் தருவதாக நிதித்துறை அமைச்சர் என் மரியா வில்சன் வாக்குறுதி அளித்தார். சங்கத்தின் தலைவர் எம் குகன் அவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். ஆர்கே நகரில் இருக்குது. ஆனால் நாங்கள் சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறது ராயபுரம் பகுதியில் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது பாரம்பரியமாக வர தொழில். இதில் என்னத்துக்கு நாங்கள் சங்கம் ஆரம்பித்தோன்னா, அதாவது ரொம்ப கீழ்மட்டத்தில் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத இருக்கிற பூஜாரிங்க நிறைய இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு கூட ஃபீஸ் கட்ட முடியாத அளவு கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவி செய்யணும். ஆகையால் நாங்கள் யோசனை பண்ணி தான் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். மீதிப்படி வேறு எந்த காரணத்துக்கும் இல்லை. அதாவது நலிந்தோருக்கும் வாழ்வாதாரம் இல்லாதவங்களுக்கும் இந்த சங்கம் உறுதுணையாக இருக்கும். அதே போல் நாங்கள் நம்பியிருக்கிற அட்வொகேட் ஐயா அஜித் சார் இருக்கார். எங்களுக்கு பின் உதவியாக அவர் தான். எங்களுக்கு முயற்சி பண்ணி இவ்வளோ தொழுவு நடத்தி தைரியமாக நீங்கள் செய்யுங்க, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை உற்சாகம் கொடுத்து நடத்தி வச்சது ஜெய் சார் தான். அஜித் சார். ஆகையால் அவருக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறேன். அதே போல் மினிஸ்டர் ஐயாவும் வந்திருந்தார், எம்எல்ஏ ஐயாவும் வந்திருந்தாங்க. நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே செவி சாய்த்து எங்களுக்கு இந்த விழாவினை சிறப்பித்து தந்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த பூஜாரி தொழில் செய்யும் அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நாங்கள் முடித்து. நிதியமைச்சர் கலந்துக்கிட்டாரு. அவர் மேடையில் ஏதோ சொன்னார். நீங்கள் கோரிக்கை வைக்காமே ஒரு 50 பேருக்கு அதை நன்றி சொன்னீங்களா? நன்றி சொன்னாங்க. இப்போ நிதியமைச்சர் சொன்னார், மாதம் அதாவது நலிந்த வயதான பெரியவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குற மாதிரி, அதை பென்ஷன் கூட சொல்ல 1000 ரூபாய் நிதியாக தரேன், உதவித்தொகையாக தரேன்னு சொன்னார். ஆனால் சொந்த நிதியிலேருந்து கொடுக்குறேன்னு சொன்னார். நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்காதையே எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னார் அவர். இதுக்கு நன்றி நாங்கள் தெரிவித்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை. எங்கள் தொழில் செய்கிற நிறைய பேருக்கு சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தமிழக முதல்வருக்கு தெரிவிச்சுக்கிறது என்னவென்னா, எல்லாருக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருங்கன்னா காலங்காலம் அவங்கள தெய்வமாக நினச்சி நாங்கள் வாழ்வோம். ஆகையால் முதல்வர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.